subtracting using lines. 1 2 3 first விடுங்க. 1 2 3 ஏப்பா 5 விடுற 1 2 3 4 5 6 7 8 9 10 விட்டாச்சா? இப்போ எத்தனை 8 சப்ட்ராக்ட் 8 எத்தனை பண்ணோம் -5 பண்ணணும். 8 லைன்ஸ் போடணும். 1 2 3 4 5 6 7 8 8 போட்டோமா? இப்போ இந்த 8ல எவ்வளவு மைனஸ் இங்க பாரு கணக்க பாருப்பா. இந்த 8ல எவ்வளவு அழிக்கணும் நம்ம கழிக்கணும் சப்ட்ராக்ஷன்ல 5 1 2 3 4 5 மிச்சம் எத்தனை இருக்கீங்க 1 2 3 எத்தனை இருக்கு 3. இப்போ வரல விடு 1 2 3 4 5 6 7 8 8ல எத்தனை போனோம் 5 போயிடும் 1 2 3 4 5 மிச்சம் எத்தனை இருக்கீங்க 3 3 பேலன்ஸ். இது புரிஞ்சிச்சா? அடுத்த கணக்கு 9 -3 பாஸ் பண்ணுமா -3 9 விடு 1 இங்க பாரு என் விரல பாரு 1 2 பொறுமையா விடுப்பா 1 2 3 4 5 6 7 8 9 9ல எத்தனை போணும் இங்க 3 போணும். 9ல எத்தனை போணும் 3 போணும். 1 2 விரலையே விடுறது இல்ல அப்புறம் எப்படிதான் தெரியும் கணக்கு விரலையே விடுறீங்க. கணக்க பாரு விரல விடு 1 விரல விடு கஷ்டா பாஸ் பண்ணு 1 சொல்லு 1 2 3 4 5 விரல விட தனியா விடு 6 7 8 9 இப்போ எத்தனை இருக்கீங்க 9 இருக்கு. 9ல 3 போணும் 1 2 3 முடிஞ்சிச்சா? மிச்சம் எத்தனை இருக்கீங்க 1 2 3 4 5 6 என்ன வரும் இங்க 6 9 லைன்ஸ் போணும் 1 2 3 4 5 6 7 8 9 9ல 3 போயிடணும் 1 2 3 மிச்சம் எத்தனை இருக்கீங்க 1 2 3 4 5 6 வந்துச்சா? அந்த 6 அடி போகணும். அடுத்த கணக்கு 11ல இருந்து -1 1ல இருந்து 1 போர் சேர்த்துற 0 இந்த 1 அப்படியே போடும். 11 போடு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11ல இருந்து 1 எடுத்துணும். 1 எடுத்தா எத்தனை வருது 1 2 3 4 5 6 7 8 9 10 புரிஞ்சிச்சா? அடுத்த கணக்கு 17ல இருந்து 9 போணும். 17ல இருந்து எத்தனை போணும் 9 போணும். 17 போணும் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 போட்டாச்சு. 9 அழிக்கணும் 1 2 3 4 5 6 7 8 9 மிச்சம் எத்தனை இருக்கீங்க 1 2 3 4 5 6 7 8 எத்தனை இருக்கு 8. இப்போ நம்ம விரல்ல 17 கிடையாது அதனால 9ல இருந்து 17 வர வரைக்கும் நம்ம ஆட் பண்ணினே போகணும். 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16 17 வந்துச்சா? இப்போ 17ல இது அப்படியே ஆட் பண்ணிடுறோம் 1 2 3 4 5 6 7 8 அந்த 8 தான் இங்க போட்டாச்சு. புரியுதா? சரி பாஸ் பண்ண லட்சணம் வீடியோவை போனோம். 9 எழுது பென்சில் கீழே வை 1 2 3 படி லோகேஷ் வர 1 2 3 4 5 6 7 8 9 9ல இருந்து 3 போயிடணும். எத்தனை 3னா 1 2 3 போயிடுச்சா? மிச்சம் எத்தனை இருக்கு இது ஃபுல்லா 5 இது ஒன்று 6 எத்தனை வருது 6 இங்க போடுங்க. லோகேஷ் படி உட்காந்து 6 எல்லாம் பெருசா போடு. படி லட்சம் 5 லட்சம் வர 11ல இருந்து 1 போடும் 1ல இருந்து 11 11ல இருந்து 1ல இருந்து 1 போர்ஷன் 0 1 லட்சம் படி. 9ல இருந்து 17 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணணும். 9 நீ அப்படியே சொல்லிட்டேன். 9க்கு அப்புறம் படிமா 9க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16 17 17 வந்துச்சா? இப்போ 17ல இருந்து 9 போணும். இது ஃபுல்லா எத்தனை 5. பாஸ் பண்ண வீடியோவை மடக்கவே இல்லை. நான் விரல் அப்படியே தான் வச்சுட்டு இருக்கேன். இது ஃபுல்லா 5 6 7 8 அந்த 8 இங்க போடணும். புரியுதா? நான் போட்டேன். 15ல இருந்து வெயிட் பண்ணு
15ல இருந்து 8 8 மைனஸ் பண்ணு 8ல இருந்து 9 10 11 12 13 14 15 15 வந்துச்சா இப்போ 15ல இருந்து 8 போச்சா எத்தனை இது 5 6 7 7 போடுங்க கொஞ்ச நேரம் இருப்பா அமைதியா 7 போடு 18 இருந்து எந்த நம்பர்ல இருந்து 0 போனாலும் என்ன வரும் ஆன்சர் அதே நம்பர் 18 தான் கிளம்பலாம் எடுத்து போ நீ வாட்டு எழுதி அப்லோட் பண்ணுவா எழுதி கொடுக்குறேன் நீ வாட்டுமா 8 விடு 1 2 3 4 5 6 7 8 8ல இருந்து 5 போணும் இத 5 அப்படியே மடக்கிடு மிச்சம் எத்தனை இருக்கீங்க 1 2 3 3 போடுங்க போட்டியா 9ல இருந்து 3 போடு 9 விடு இது ஃபுல்லா 5 6 7 8 9 9ல இருந்து 3 போயிடும் 3 மடக்கு 9ல இருந்து 3 மடக்கு 9ல இருந்து 3 மடக்கணும் 9 1 2 3 மிச்சம் எத்தனை இருக்கு 5 இது 1 6 அந்த 6 போடுங்க 6 போடு இங்க 1ல இருந்து 1 போயிடுச்சுனா 0 1ல இருந்து 1 போயிடுச்சுனா 0 10 17ல இருந்து 9 9 போணும் 9ல இருந்து 17 வரைக்கும் ஆட் பண்ணு 7 9 க்கு அப்புறம் 10 11 12 13 14 15 16 17 வந்துச்சா இந்த நம்பர் 17 வந்துச்சு இப்போ ஆட் பண்ணு இது ஃபுல்லா 5 6 7 8 அந்த 8 இங்க போடணும் 8 இங்க போடு 8 இந்த கதவு மட்டும் கொஞ்சம் சாத்தி விடுங்க 8 15ல இருந்து 8 மைனஸ் பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும் 8ல இருந்து 15 வர வரைக்கும் ஆட் பண்ணணும் ஏன்னா 15 வரை நம்ம கையில கிடையாது 8 க்கு அப்புறம் 9 10 11 12 13 14 15 வந்துச்சா இப்போ 15ல இருந்து 8 போடணும் இது ஃபுல்லா 5 6 7 அந்த 7 இங்க போடணும் 7 போடுங்க 7 போடுங்க போட்டியா 7 போட்டியா இப்போ எந்த நம்பர்ல இருந்து 0 மைனஸ் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும் 18 என்னது 18 போலாம் பாஸ் பண்ண வீடியோவை observe the price of the articles purchased count the money you have calculate the amount spent and balance left purchased articles money you have money you spent money which is left with you இப்போ என்ன கேட்டிருக்காங்க இங்க இது வந்து 15 rupees மா இது 20 rupees ரெண்டுமே 20 20 எவ்வளவு 20 20 னா 40 rupees ஆயிருக்கு அப்ப இது எவ்வளவு நம்ம கணக்கு பார்க்கணும் இது வர இப்போ இந்த ஆப்பிள் வந்து இந்த ஆரஞ்சு வந்து எவ்வளவு உனக்கு 15 rupees ஆரஞ்சு வந்து 15 rupees ஆப்பிள் எவ்வளவு உனக்கு ஆப்பிள் 20 rupees ஆட் பண்ண ரெண்டுத்தையும் 5 ஆட் பண்ணா 0 வட 5 2 plus 1 கூட்டா 3 35 கரெக்ட்டா இப்போ 20 20 ரெண்டு 20 இருக்கு 20 20 நீ ஸ்பெண்ட் பண்ணிருக்க எவ்வளவு வெச்சிருக்கிறது 20 20 ஆட் பண்ணா எவ்வளவு 0 2 1s are 2 2 2s are 4 40 14 வந்தாச்சு இப்போ இந்த 35 வந்து பர்ச்சேஸ்ட் ஆரஞ்சும் ஆப்பிளையும் நீ 35 ரூபாய்க்கு நீ வாங்கிட்ட உன் கையில நீ எவ்வளவு வச்சிருக்க 40 ரூபாய் வச்சிருக்க எவ்வளவு வச்சிருக்க 40 ரூபாய் வச்சிருக்க அப்போ மணி யூ ஸ்பெண்ட் எவ்வளவு எழுதணும் மணி which is left with you அப்ப என்ன எழுதணும் மணி யூ ஸ்பெண்ட் தான் எவ்வளவு இருக்கணும் இங்க 40ல இருந்து 35 போயிடுச்சுனா எவ்வளவு 40ல இருந்து 35 போயிடுச்சுனா எவ்வளவுன்னு பார்க்கணும் இங்க 10 4ல இருந்து 1 2 3 4ல இருந்து 1 போயிடுச்சுனா மிச்சம் 1 4ல இருந்து 1 போயிடுச்சுனா மிச்சம் எத்தனை 3 10ல இருந்து 5 போணும் இது ஃபுல்லா 10 கரெக்ட்டா 1 2 படி லொகேஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 10ல இருந்து ஒரு 5 போயிடுச்சா மிச்சம் எத்தனை இங்க 5 எத்தனை 5 அப்போ மணி யூ ஸ்பெண்ட் வந்து 35 எவ்வளோ 35 ஆமா 35 தான் நம்ம வாங்குறோம் நம்ம மணி which is left with you னா 5 rupees 35 5 ஆட் பண்ணா 40 rupees நம்ம கிட்ட இருக்கிற காசு 40 ரூபாய் 40 ரூபாயில 35 ரூபாய் கொடுத்துட்டோம் மிச்சம் எவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட 5 ரூபாய் இருக்கு 40 ரூபாய் கடைக்கு எடுத்துட்டு போறோமா 40 ரூபாய் கடைக்கு எடுத்துட்டு போற ஆரஞ்சும் ஆப்பிளும் 35 ரூபாய் ஆகுது மிச்சம் பேலன்ஸ் கடைக்காரர் எவ்வளவு கொடுப்பாரு உங்ககிட்ட 5 ரூபாய் கொடுக்காரு 40 rupees நீ எடுத்துட்டு போற 35 rupeesக்கு ஆரஞ்சும் ஆப்பிளும் வாங்குற அப்ப 40ல இருந்து 35 rupees நீ கொண்டு போன 40 rupeesல இருந்து 35 rupees மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது உனக்கு மிச்ச காசு 5 rupees அப்ப பேலன்ஸ் எவ்வளவு வச்சிருக்க 5 rupees வச்சிருக்க
அப்ப நீ கடைக்கு போயிட்டு 40 ரூபா கொடுத்தனா 40 rupees மிச்சம் பேலன்ஸ் உங்ககிட்ட எவ்வளவு கொடுப்பாங்க 5 rupees கொடுப்பாங்க புரியுதாமா அடுத்த கணக்கு பாரு இது எவ்வளவு இது 20 இது எவ்வளவு இது 5 20 5 எவ்வளவுமா இது 20 கூட படிச்சியாமா 20 கூட 5 சேர்த்தா எவ்வளவுமா 2 5 25 இப்போ உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் எடுத்து போற 20 10 இது ஒரு 5 அப்ப ஆட் பண்ணு 20 10 5 5 2 கூட 1 ஆட் பண்ணா 3 35 அப்ப நீ எவ்வளவு காசு எடுத்துட்டு போற இந்த காசெல்லாம் நீ எடுத்துட்டு போற காசு அம்மா கையில கொடுக்குற காசு எவ்வளவு கொடுத்துறாங்க அம்மா உன் கையில 35 கொடுத்துருக்காங்க சாரிமா 35 கொடுத்துருக்காங்களா 35ல இருந்து நீ எவ்வளவுக்கு காசு வாங்குற நீ 25 ரூபாய்க்கு இந்த பொம்மையை இந்த பென்சில் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குற 25க்கு வாங்குற அப்ப மிச்சம் உங்ககிட்ட எவ்வளவு இருக்கும் 5ல இருந்து 5 போச்சுன்னா 0 3ல இருந்து 1 2 3ல இருந்து 1 போச்சா எத்தனை 2 எத்தனை 3ல இருந்து 2 போச்சா மிச்சம் எத்தனை 1 அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும் உங்ககிட்ட 10 rupees இருக்கும் புரியுதா சரி அக்ஷயா உட்காந்து எழுதி போயிட்டு போ பென்சில் கொண்டு வா எடுத்துட்டு வந்துட்டியா சரி மணி யூ ஸ்பென்ட் அப்ப வந்து 15 plus 20 வந்து 35 வரும் 3 5 35 எழுது 3 எழுதுமா எழுதுமா இங்க பென்சில்ல 3 5 35 எழுது 3 5 3 5 35 எழுதிட்டியா 40 rupeesல இருந்து 35 rupees போச்சுனா 5 rupees 5 ones 5 rupees போட்டியா அவ்வளவுதான் இது கணக்க போடணுமா இது என்னன்னு தெரியலையே 30 இங்க போடணுமா 35ல இருந்து மணி யூ ஸ்பென்ட் வந்து 35 rupees இப்போ 35ல இருந்து 5 rupees லெஃப்ட் இருக்குது சரி பென்சில் ரப்பர் கொடு கொஞ்சம் பாஸ் பண்ணப்ப வீடியோவை 0 2 4 6 8 வந்தா என்னது ஈவன் நம்பர் இப்போ 53 போடு 53 கை வச்சுக்கோ கை இப்படி தள்ளி வச்சுக்கோ 53 4 வரக்கூடாது 4 வந்து ஈவன் நம்பர் 55 ஆட் நம்பர் தானே 55 56 6 வரக்கூடாது 57 வரும் 57 58 வரக்கூடாது 59 59 59 60 வரக்கூடாது 61 இப்போ இங்க எழுது 71 73 75 கரெக்ட் 77 79 81 83 0 2 4 6 8 வந்தா என்ன நம்பர் அது ஈவன் நம்பர் என்னது ஈவன் நம்பர் இங்கயா இது என்ன பிரச்சனை இது வர இப்போ இது ஈவன் ஆட் நம்பர் தான 83 என்ன நம்பர் மார்க்காங்க 83 தான இங்க பாருமா 83 இருக்கா 83 எப்பவுமே என்ன இருக்கணும்ங்க 83 ஈவன் நம்பர்னா 0 2 4 6 8 ன்னு முடியணும் ஈவன் ஆட் நம்பர்னா 1 3 5 7 9 ன்னு வரும் 83 க்கு அப்புறம் 85 கரெக்ட் 83 க்கு அப்புறம் 85 87 89 இங்க 81 வரும் இப்படி தான் வரணும் 1 3 5 7 9 ன்னு வரணும் இப்படி வந்தா இது வந்து என்ன படிமா வர ஆட் நம்பர் 1 3 5 7 9 வந்தா ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னா 0 2 4 6 8 வந்துச்சுனா அது என்னது ஈவன் நம்பர் என்ன நம்பர் இது ஈவன் நம்பர் சொல்லுமா 0 2 4 6 8 even numbers 1 3 7 9 odd numbers படிக்கிறியா பாஸ் பண்ணுப்பா வீடியோவை மட்னா இது சேர் to lie and roll in mud சேத்துல புரள்றது multitude a large number of people நிறைய பேர் கூட்டமா இருக்கறோம்ல அதுக்கு பேரு multitude trampling crushing tilled prepare the land for crops பயிர் வைக்கிறதுக்கு அந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு பேர் என்னது tilled என்னது tilled me agree small quantity ரொம்ப சின்ன அளவு small quantity gratitude thankful gratitude னா நன்றி கடன் gratitude னா என்னது நன்றி கடன் thankful அடுத்து படி இது முடிச்சிட்டா நம்ம ஸ்கூல்ல படிச்சோம் இத படி a pack of wild dogs catching the scent of boar
in the wind came to the spot where he had lain. They sniffed the circle that was rich with the smell of the animal. They whined and snarled and dug at the smell as if digging. The elusive bore himself out of the ground. Finally, realizing that there was no dinner to be found there, they departed, their noses and tails high in the air, and in doing so, they left the hole a little bigger and wider than they had found it. And then what happened? You will ask. Do other animals ஒழுங்கா படி come along too? They do indeed, my child. I told the whole had a story to tell. Not long after the rains came. It poured and poured, and only those of us who have seen the monsoons will know what that means. It rained without stopping for 3 days and 3 nights, and the dry earth soaked up the moisture as a hungry puppy laps up milk, sniffed to breathe in. Pass பண்ணுப்பா.